வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைக்காட்ரிக் ப்ராப்ளமுக்கும் ஜெனடிக்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குதா. என் கிளைண்ட் ஒருத்தர் வந்து கேட்டார், சார் எனக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, என் குழந்தைங்களுக்கு பின்னாடி சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் சைக்காட்ரியில் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் ரேட்லாம் ரொம்ப அதிகம் தான். நீங்கள் உதாரணத்துக்கு மற்ற ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துங்க, டயபெட்டிஸ் எடுத்துங்க, ஹைப்பர்டென்ஷன் எடுத்துங்க, இல்லை வேற ஏதாவது வந்துட்டு ஃபிசிக்கல் கண்டிஷன் எடுத்தாலுமே அதுலேயுமே வந்து ஜெனடிக்ஸாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற ரேட்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் விஷயம் நீங்கள் எடுத்துங்க, இன்கேஸ் ஃபேமிலியில் வந்துட்டு கன்சாங்னஸ் மேரேஜ் பண்றாங்க. கன்சாங்னேஷன் நாங்க என்ன சொல்லுவோம்னா, அசல்ல இல்லாம சொந்தத்துல கல்யாணம் பண்றது. சோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது அட்லீஸ்ட் அந்த ஜீனா தான் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதே அசல்ல கல்யாணம் பண்ணா அந்த பிரச்சனை பெருசா இருக்காது. இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறது, அதாவது ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் சொல்லிட்டு கல்யாணம் பண்றது கரெக்ட். இன்கேஸ் சொல்லாம கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னா, பின்னாடி லா படி பாத்தீங்கன்னா வந்துட்டு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறத சொல்லாம கல்யாணம் பண்ணணும்னா அந்த மேரேஜை நல்லிஃபை பண்ற அளவுக்கு வந்து லாஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுங்க, பின்னாடி அதை நினைச்சு அவஸ்தைப்படாதீங்க. அடுத்த விஷயம் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரி ஜெனடிக்ல இருக்கு, ஏன் இவ்வளவு டிரான்ஸ்மிஷன் இருக்கு அப்படிலாம் பாத்தீங்கன்னா இது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா எந்த ஜீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை எடுத்து அவங்களுக்கு இந்த ஜீன்னால வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, இன்னொருத்தவங்களை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு வேற ஜீன் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜீன், மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இதுதான் ஜீரோ இன் பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அதனால தான் வந்துட்டு இதுல வந்து பிரேக் த்ரூ வந்து ஸ்டடீஸ்ல வந்து நம்மளால கிளியரா எடுக்க முடியல. மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியா ஸ்டடீஸ்லாம் வந்து இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இப்போ கரண்ட் சினாரியோ என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ மக்களே, இன்கேஸ் நீங்க மேரேஜ் பண்ண போறீங்கன்னா முதல் விஷயம் அசல்ல பண்ணுங்க, சொந்தத்துல பண்ணாதீங்க. சைக்காட்ரிக் ப்ராப்ளம் சொந்தத்துல பண்ணா பிரச்சனை வரும். அடுத்து நிறைய நம்ம இன்கேஸ் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போது, நம்ம குழந்தைக்கு வந்துருமோ ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஜெனடிக்னால வரலாம், ஜெனடிக் மட்டுமே சைக்காட்ரிக் ப்ராப்ளம் உண்டு பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜெனடிக் அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இன்கேஸ் ஜீன்ல ஒரு நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பொறுத்தும் வந்துட்டு அந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா வந்ததுன்னா அதனால வந்து சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். இல்ல புவர் பேரண்டிங் இருந்தா அதனால சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். இல்ல சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதனால சொன்னா கஞ்சா எடுக்கிறதோ இல்ல வேற ஏதாவது வந்துட்டு ஆல்கஹால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதனால வந்துட்டு கூட சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜெனடிக்ஸை மட்டும் பிளேம் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்றதும் நீங்க பார்க்கணும். இன்கேஸ் அப்படி நீங்க கரெக்டா இல்லைன்னா அதனால தான் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ எல்லாமே ஜெனடிக்ஸ் மேல போடாதீங்க. ஓவராலா பாருங்க, நீங்க என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் எடுக்காம பேரண்டிங்லாம் கரெக்டா பண்ணாலே குழந்தைக்கு பாதிப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ பயந்து அதுல கஷ்டப்பட்டு இருக்காதீங்க.